ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ये यथा मां प्रपद्यन्ते तांस्तथैव भजाम्यहम्. मम वर्त्मानुवर्तन्ते मनुष्याः पार्थ सर्वशः. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சென்ற ஸ்லோகத்தில் சொன்ன கருத்தின் அடிப்படையில் இந்த ஸ்லோகத்திலையும் விஷயங்களை உபதேசம் பண்ணுறார். ஏன் பகவானே நீயே எல்லாருக்கும் எது நல்லதோ அதை பண்ணிட வேண்டியது தானே அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். பகவான் சொல்கிறார், நம்ம எல்லாருக்கும், அதாவது மனித உடம்பில் வாழக்கூடிய உயிர்களாகிய நமக்கு பகவான் கொஞ்சம் சாய்ஸ் கொடுத்துருக்கார், ஃப்ரீவில் கொடுத்துருக்கார். அதாவது நாம் தேர்ந்தெடுத்து முயற்சி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கார். இந்த படைப்பில் நன்மை தீமை லாபம் நஷ்டம் எல்லாமே இருமைகள் இருக்குது. இரவு பகலை போல நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் மாதிரி. ஆக நமக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமையும் வாய்ப்பும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நாம் சரியாக பயன்படுத்துறதை பொறுத்து தான் வாழ்க்கை அமையுங்கிறத இந்த ஸ்லோகத்தில் பகவான் உபதேசம் பண்ணுறார். இப்போ யாராவது கேள்வி கேட்கலாம், எதுக்கு பகவான் இந்த மாதிரி சிருஷ்டி பண்ணி நம்மளை கஷ்டப்பட வச்சு அதுக்கப்புறம் நல்லதை கொடுத்து இதெல்லாம் ஏன் பண்ணணும், டைரெக்டாக நல்லதாகவே பண்ணிவிடலாமே, சுகத்தையே கொடுத்து விடலாமேன்னு கேட்கலாம். அதுக்கு படைக்காமையே இருக்கலாமேன்னு கூட கேள்வி கேட்கலாமே. எதுக்கு படைப்பானே, படைச்சு நல்லதை பண்ணணும் அப்படின்னு கேட்குறத விட படைக்காமையே இருக்கலாம்னு கூட கேள்வி கேட்கலாம். ஆனால் அதெல்லாம் இப்போ விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம படைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். வாழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கு நம்ம வாழ்க்கையை யாரும் வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல, முடிச்சுக்க போகிறதும் இல்லை, தேவையும் இல்லை. இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்காகத்தான் பகவான் கொடுத்துருக்கார். ஆனால் நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. பகவான் என்ன சொல்கிறார், நீ இதை தேர்ந்தெடு அதை தேர்ந்தெடு நான் சொல்ல மாட்டேன். உனக்கு நான் ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன், சுதந்திரம் கொடுத்துருக்கேன். இந்த உலகத்தில் நல்லது கெடுதல் எல்லாமே இருக்குது. படைப்பில் நல்லதை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குது. அப்போ தான் உனக்கு அதனுடைய மகிமை தெரியும். அப்படிங்கிறதுக்காக இந்த கருத்தை சொல்கிறார். ஏ எவர்கள், யதா எப்படி, மாம் பிரபத்யந்தே என்னை சார்ந்திருந்து என்னிடத்தில் என்ன கேட்கிறார்களோ பிரார்த்திக்கிறார்களோ, தானு ததைவ பஜாமியகம், தாம் ததைவ பஜாமியகம், அதை நான் அப்படியே கொடுக்குறேன். இங்கே பஜாமின்னா அனுகிரண்ணாமி, தருகிறேன், அருள் புரிகிறேன். எங்கிட்ட என்ன கேட்குறானோ நான் அதை கொடுக்குறேன். எங்கிட்ட பொருளை கொடு, இன்பத்தை கொடு அப்படின்னு கேட்டால் பொருளும் இன்பத்தையும் அதை கொடுக்குறேன். அதே சமயம் இல்லை எனக்கு புண்ணியம் போகிறோம், எனக்கு ஞானம் வேணும், எனக்கு முக்தி வேணும் அப்படின்னு கேட்டால் அதை நான் கொடுக்குறேங்கிறார். ஆக நம்ம கையில் தான் வாய்ப்பு இருக்குது. இந்த உலகத்தில் நமக்கு நல்லதும் செய்யலாம், கெடுதலும் செய்யலாம். நமக்கு சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சாய்ஸை நம்ம நல்ல முறையில் உபயோகப்படுத்தணும். ஆக இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு. ஆனால் பகவான் என்ன சொல்கிறார், நான் ஒரு கர்ம பல தாத்தா. பிரார்த்தனை பண்ணால் அந்த பிரார்த்தனைக்கு தகுந்த பலனை கொடுப்பேன். அதுவும் பகவான் நம்முடைய கர்மத்தை, பூர்வ ஜென்ம கர்மாக்கள் இதெல்லாம் கணக்கு போட்டு தான் கொடுக்க முடியும். எடுத்த உடனே எல்லாத்தையும் கொடுத்துடவும் மாட்டார். ஆனால் அதை பார்த்து தான் பொறுமையாக தான் அனுகிரகம் பண்ணுவார். அடுத்த வரியில் சொல்கிறார், மமவர்த்ம அனுவர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசா. இந்த வரியை புரிஞ்சுக்கணும்னா நமக்கு சாஸ்திரத்தில் ஸ்ரத்த இருக்கிறவர்களை பற்றி சொல்கிறார். எப்படியோ எல்லா ஜனங்களும் நாம் போட்டு கொடுத்துருக்கிற வைதிக மார்க்கத்தை தான் கடைப்பிடிக்கிறார்கள். பொதுவாக சொல்கிறார், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை கலாச்சாரம் சூழ்நிலையை வைத்து கொண்டு இந்த கருத்தை சொல்கிறார். மமவர்த்ம, மமவர்த்மங்கிறது என்னுடைய வழின்னு அர்த்தம். என்னுடைய வழின்னா இங்கே வேதங்கள்னு அர்த்தம். மமவர்த்மங்கிறத நம்ம எவ்வளோ வேணாலும் ஆழமாக அர்த்தம் பண்ணலாம். எப்படியோ மக்கள் எல்லாம் இன்பத்தை விரும்பித்தான் செயல்படுகிறார்கள். சர்வசா, சர்வசகானா எப்படியாவது, மனுஷ்யாக, மனுஷியாகனா மனித உடம்பில் வாழக்கூடிய ஜீவர்கள் எப்படியோ என்னுடைய வழியைத்தான் பின்பற்றுகிறார்கள். ஒன்று பணத்துக்காக உழைக்கிறான், இல்லாட்டி புலன் இன்பத்துக்காக உழைக்கிறான், அதை கொடுன்னு கேட்குறான். அப்புறம் எனக்கு புண்ணியத்தை கொடுன்னு கேட்குறான், ஞானத்தை கொடு கேட்குறான், பக்குவத்தை கொடுன்னு கேட்குறான். அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொடுக்குறேன். எப்படியாவது எல்லோரும் பகவான் சொன்ன ஒரு திருக்குறள் போன்ற ஒரு உத்தமமான நெறியில் வாழணும். அந்த நெறியில் வாழ்கிற போது நமக்கு வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கும். ஆனால் நம்ம பொருளையும் இன்பத்தையும் விரும்புகிறத குறைச்சி அருளை வளர்க்கக்கூடிய அறத்தையும்
ஞானத்தையும் கேட்கணும். அதுதான் இங்கே உள்ளார்ந்த தெளிந்த ஒரு பொருளாக இருக்குது. தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் கருத்துக்களை பகவான் சொல்கிறத நாம் படிப்போம். ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம்ஸ்ததைவ பஜாம்யஹம் மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யாः பார்த்த சர்வசः. எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓம்